ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு உப்மா ரெசிபி தான். இதை வந்து ஃபாஸ்டிங் டைமில் வந்து சாப்பிட்றது. இது அரிசி உப்மான்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நம்ம சாப்பிட்ற சேமியா அண்ட் ரவை உப்மா விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி, நான் 250 ml யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு 1/3 கப்பு, இது எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் 30% வந்து கடலைப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர், கூடவே அரை டீஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு ரவையாக அரைச்சிக்கணும். நம்ம யூஸ்வலாக இதை வந்து இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மில்லு இருந்துச்சுன்னா மில்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ரவையாக அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ இது ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு மட்டும் போட்டு நம்ம அரைச்சிப்போம். பருப்பு, மிளகு, சீரகம், இது மூணுத்தையும் போட்டு ஒரு 2-3 வாட்டி பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். இது நான் ஒரு 5-6 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பல்ஸ் மோடில் போட்டதுக்கு இந்த மாதிரி அரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி எடுத்து சேர்த்துக்கலாம். இதுலேயே இது மாதிரி கொஞ்சம் ரவையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகும் உளுந்தும் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு சும்மா ஒரு அரை டீஸ்பூன். இதுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய 2 இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பெருங்காயம், இதை நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி. நான் ஒரு அரை துண்டு இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் இதுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே 3 காஞ்ச மிளகா, நம்ம எடுத்துருக்க ஆழாக்கு அரிசிக்கு பார்த்திங்கன்னா 3 காஞ்ச மிளகா காரம் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் 2 கொத்து கருவேப்பிலை, இதையும் தாளிச்சிக்கலாம். இதுக்கு தண்ணி மெஷர்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். நீங்கள் மில்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா அது நல்ல ரவையாக இருக்கும். ஸோ அதுக்கு 1 கப்பு மாவுக்கு வந்து 2-3 கப்பு தண்ணி நீங்கள் பேனில் செய்கிறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இதே குக்கரில் செய்கிறதா இருந்தால் அதே ஒரு அழாக்குக்கு 2.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது வீட்டில் அரைச்சி செய்கிறது. இதுக்கு நான் பேனில் செய்கிறதுக்கே 2.5 டம்ளர் தான் நான் சேர்க்குறேன். ஸோ இது வீட்டில் அரைச்சி செஞ்சிங்கன்னா 1 கப்புக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ நான் எடுத்ததுலேயே நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச உப்புமா மாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12-15 மினிட்ஸ் ஆகும். இவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது அரிசி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிடுங்க வேகிறதுக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 14 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. உப்புமா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட் பண்ணிடலாம். அரிசி உப்புமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. நான் சொன்ன மாதிரி மில்லில் நீங்கள் அரைச்சி ரெடியாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஃபாஸ்டிங் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டான ஒரு ஃபுட்டு. பிகாஸ் ரைஸ் அண்ட் தால் ரெண்டுமே இருக்குது, விச் இஸ் கார்போஹைட்ரேட் அண்ட் ப்ரோட்டீனு. நம்ம கரெக்ட் ரேஷியோலையும் இதில் ஆட் பண்ணுறோம். அண்ட் மிளகும் சீரகம் இஞ்சிலாம் பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு பிரேக்குக்கு அப்புறமா நம்ம சாப்பிடும்போது நமக்கு அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸையும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். இது ரொம்ப ஈஸியாக அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய ரவை உப்புமா சேமியா உப்புமா விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அண்ட் இதுக்கு கரெக்டான காம்பினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்ட் வச்சு சாப்பிடுவாங்க. அண்ட் எங்கள் வீட்டில் நாங்கள் சுகர் அண்ட் என்னோடய வீட்டில் வந்து தாத்தா பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷனோடு சாப்பிடுவார். இதோட காஃபி வச்சு ஊற்றி சாப்பிடுவார். ஸோ நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.